பிக்யூன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து முட்டையே இல்லாத ஒரு மைதா கேக்கு சாஃப்டாக பாஞ்சு மாதிரி ரெடி பண்ணலாம். இது வந்து உளுந்த வடை மாதிரியே இருக்கும், இனிப்பு உளுந்த வடை மாதிரியே இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதுக்கு 3 ஸ்பூன் வெள்ளை ரவை எடுத்து நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். இந்த ரவை ஃபுல்லாக ஊறிடணும். ஒரு பவுல் எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். ஊறினது இதுக்கு வந்து நம்ம முட்டை சேர்த்து நம்ம மைதா கேக் செய்வாங்க, அது செஞ்சால் நல்லா வெடிப்பாக பெருசாக வரும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் முட்டை சேர்க்காம நல்லா சாஃப்டாக வெள்ளையாக புசுன்னு செய்யலாம். ஊறின வெள்ளை ரவையை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது வந்து மிக்சியில் அடித்து செஞ்சோன்னா இது அடிக்காமையும் பிசைஞ்சு செய்யலாம். அது வந்து வெள்ளையாக மேலே வந்து அந்த கேக் மேலே இருக்கும், அப்படியே பொறுன்னு. ஆனால் அந்த மாதிரி இல்லாத இது நல்லா சாப்பிட்டு கொடுக்கும். அதுக்காக மிக்சியில் அடிச்சுக்கலாம். அதை மிக்சி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். அந்த தண்ணி ஊறின தண்ணியோடையே போட்டுக்கலாம். நான் ஒரு 2 செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். சின்ன பழமாக 2 செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பூம்பழம் எந்த பழம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் செவ்வாழைப்பழம் நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் 2 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. காய் விட்டால் சேர்த்துனீங்கன்னா இதில் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. நல்லா பழுத்த பழமாக 2 பழம் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக சர்க்கரை, அதாவது நம்ம எவ்வளோ வந்து நான் மைதா எடுத்திருக்கேன், நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 1.5 கப்பு மைதாவுக்கு 3/4 கப்பு வந்து சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து சர்க்கரை, இது வந்து சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு குட்டி பிஞ்சு அளவு ஸ்பூனில் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக அதே இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 3-4 ஏலக்காய், நல்லா வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சால்ட்டு அதே பிஞ்சு இதில் சேர்த்துக்கிறேன் ஸ்பூனில். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நல்லா மிக்சியில் நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா இது வந்து இப்படி அடித்து நம்ம மாவு கூட கலக்கும்போது நல்லா அந்த மாவு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், அடிச்சிட்டோன்னா இந்த மாதிரி வரும். அதே பவுலில் அடித்து வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே பவுலில் நான் 1.5 கப்பு அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்லா சாஃப்டாக வேணும்னா நான் மைதா எடுத்துக்கிறேன். எப்பயாவது சேர்த்துக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மைதாவோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் கலந்துக்கலாம். அவ்வளோதான். இதில் ஏலக்காய், பேக்கிங் சோடா, லைட்டாக பிஞ்சு உப்பு, ரவை, பழம் இதெல்லாம் சேர்த்து நல்லா இதோடு சேர்த்து நல்லா மிங்கிள் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டோன்னா கேக் மாதிரி நல்லா கெட்டியாக ஸ்பாஞ்சு மாதிரி உருண்டை வந்து குலையாமல் வரும். கொஞ்சம் நம்ம லிக்யூடாக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு கொஞ்சம் லிக்யூட் ஃபார்மில் போட்டோன்னா கஷாயம், மைதா கஷாயம் செஞ்சோம்னா எந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வரும். ஸோ நமக்கு எப்படி வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கெட்டியாக க்ரீம் மாதிரி பிசைஞ்சு எண்ணெயில் போட போகிறேன். நீங்கள் கஷாயம் டைப்பில் வேணும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். இது வந்து நல்லா பஞ்சு மாதிரி வேணும் அப்படின்னு நான் அஸ்க சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட கலந்து போட்டுக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் போடுறது வந்து க்ரீமியாக தான் மாவு கரைச்சிருக்கேன். ரொம்ப வந்து அதிகமாகலாம் போடல. இதில் தண்ணியே கிளக்கல, எல்லாம் அடித்த அந்த தண்ணி தான், இந்த ரவை ஊற வச்ச தண்ணி தான். மறுபடியும் நான் அதில் தண்ணியே மிக்ஸ் பண்ணல. பாருங்கள், இந்த மாதிரி கிள்ளி உளுந்த வடை கிள்ளி போடுவோம்ல இனிப்பு, அது மாதிரி உருண்டையாக நான் கொஞ்சம் கிள்ளி போட்டிருக்கேன். கையில் எடுத்து இது பண்ணுற மாதிரி
நான் ஒரு சிலர் வந்து கரண்டியில் கச்சாயத்துக்கு மொண்டு அப்படியே ஊற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை. இது வந்து உளுந்த வடை மாதிரியே இருக்கும், மைதா கேக் மாதிரி இருக்கும். பெருசு பெருசாக போட்டால் மைதா கேக் மாதிரி வரும். இதில் முட்டை கலந்து போட்டோன்னா நல்லா வெடித்து வரும், கேக்கு மாதிரி வெடித்து வரும். அது முட்டை மைதா கேக்கு. இது முட்டை இல்லாமல் சாப்பிட்டா செய்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக அப்படியே போட்டுக்கலாம். கச்சாயம் மாதிரி வேணும் அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக தண்ணி கலந்து அப்படியே கையிலேயே எடுத்தும் போடலாம், கரண்டியிலையும் எடுத்து போடலாம். அது வந்து இவ்வளோ உருண்டையாக வராது, கொஞ்சம் சப்பி வரும். ரெண்டுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசம் வரும் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக போட்டுக்கலாம். பெரிய பாலாகவும் போடலாம். அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா உள்ற வேக விடணும், இல்லைன்னா உள்ற மாவு வேகாமல் இருக்கும். கொஞ்சமாக அப்படியே நம்ம இந்த பலகார கம்பி இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக அசைச்சு விடலாம். ஏன்னா இதில் பசையாக இருக்கும், இந்த மாவு கொஞ்சம் அடியை பிடிக்கும், கடாயை பிடிக்கும். பட் இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழையாமல் வந்துடும். அழகாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுறலாம். கொஞ்சம் அடுப்பை மீடியமாக வச்சு இது பண்ணணுன்னா நல்லா உள்ற வெந்துடும். வெந்துட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும், உள்ற மாவு இருக்காது. பிகேஎன் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குங்க, அதெல்லாம் போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். பாருங்கள், இப்படியே அழகாக நம்ம இது இல்லாமையே, கரண்டி இல்லாமையே பாருங்கள், இந்த பலகார கம்பியிலேயே திருப்பி விட்டுக்கலாம். அப்படியே பொறுமையாக வெந்து வரட்டும். அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரையிலும் கொஞ்சம் அப்படியே வேக விட்டோன்னா நல்லா உள்ற வெந்துடும். உள்ற வந்து நல்லா நம்ம பார்த்தோம்னா அப்படியே பாஞ்சு மாதிரி இருக்கும் இந்த கேக்கு. முட்டை கலந்தா அது ஒரு மாதிரி இருக்கும், முட்டை இல்லாத அந்த முட்டை டேஸ்ட்டு இல்லாமல் இது நல்லா உளுந்த வடை, இனிப்பு வடை எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். சாப்பிடவும் அவ்வளோ சுவையாக இருக்கும். நான் இதில் செவ்வாழைப்பழம் கலந்துருக்கிறதுனால சாப்பிடும்போது சரியான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த பழம் வேணாலும் போட்டு பிசைஞ்சு இதில் போடலாம். அவ்வளோதான் பாருங்கள். திருப்பி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். பபுள்ஸ் எல்லாம் அடங்கட்டும். இந்த மாதிரி நம்ம கோதுமை மாவில் கூட செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே இப்படி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கே எப்போயாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இது மாதிரி ஈஸியாக செய்யலாம். இதுக்கு ஒன்றும் நம்ம பெரிய மெனக்கடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம மாவை எடுத்தோமா, கலக்கணுமா, போட்டோமா அப்படிங்கிற செகண்டில் ஆகிடும். பாருங்கள், எடுத்துட்டோன்னா பாருங்கள் நல்லா உருண்டை உருண்டையாக பால் மாதிரி இருக்கும். அந்த தண்ணி விடாமல் க்ரீமியாக பிசைஞ்சு போட்டோன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா கச்சாயம் டைப்பில் வரும். கச்சாயம், மைதா கச்சாயம் செய்வாங்கள்ல, அந்த டைப்பில் வரும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். இது சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்குங்க. வேறு எந்த ஒரு இதை விடவும் இது சூப்பராக இருக்கும். பார்த்தாவே நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கும். பாருங்கள் பாருங்கள், இதை வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், சாஃப்டாக அப்படியே உள்ற பாஞ்சு மாதிரி இருக்கும். கச்சாயத்துக்கெல்லாம் வந்து உள்ற கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஜவ் மாதிரி வரும். ஆனால் இதில் வந்து அப்படியே சாஃப்டாக பாஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த ஸ்வீட் கொடுத்துருக்குறோம் உள்ற. நீங்கள் மைதாவில் வேணாலும் இந்த கோதுமை மாவில் வேணாலும் செய்யலாம். இதே மாதிரி தான் வரும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிகேஎன் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.